الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون هدايا أتيت وقد توزعت الهدايا وحملت الرحال على المطايا عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنحني هدايا أتيت وقد السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. புனிதமிகு ரமதானில் நோன்பு வைத்தும் இரா காலங்களில் தொழுதும் வருகிற கண்ணியத்திற்குரிய முஸ்லிம்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் வற்றா பெருங்கருணையும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு கடந்த 19 தினங்களாக மனிதர்களுடைய மனங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்த்து கொள்வது என்ற அடிப்படையில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை பார்த்தும் கேட்டும் வருகிறோம். அதிலே மனச்சிக்கல்கள் ஏற்படுவதற்கு முதன்மையாக 2 காரணங்கள் என்றும், முதற் காரணம் அவனுக்கு நேரிடுகிற பாதிப்புகள் என்றும், இரண்டாவதாக அவனுடைய எண்ணங்கள் அதன் விளைவாக ஏற்படுகிற செயல்பாடுகள் என்று குறித்தும், முதல் தலைப்பான பாதிப்புகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது குறித்தெல்லாம் பேசி வந்தோம். இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்திலே நாம் இருக்கிறோம். பெரும்பான்மையான மக்களிடத்திலே மனச்சிக்கல்கள் உருவாக்கப்படுகிறது. நன்றாக கவனிக்கவும் என்னுடைய வார்த்தையை. மனச்சிக்கல்களை சில மனிதர்கள் அல்லது வேறு விஷயங்கள் அவனுக்கு மனச்சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அது என்னது? பல்வேறு தவறான நம்பிக்கைகளின் வாயிலாக மனச்சிக்கல்கள் ஏற்படுகிறது. பேய், பிசாசு, வில்லி, சூனியம், ஜோசியம் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்கள் உலகத்திலே இருக்கிறது. நியூமராலஜி, பெயர் மாற்றம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவைகளின் மீது ஓரளவிற்காவது அவனுடைய மனம் அதில் லயிப்பு அடையுமானால், அதிலே அவனுக்கு ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டு விடுமானால் அதிலே மூழ்கி போய் விடுவான். அது மட்டுமல்ல, பல்வேறு மனச்சிக்கல்களுக்கும் உள்ளாகி விடுவான். ஆகவே இந்த பிரச்சனைகள் குறித்தும் ஒரு முஸ்லிம் அடிப்படையில் இதிலிருந்து விலகினால் ஏறத்தாழ பல்வேறு சிக்கல்களில் இருந்து விடுபட்டு விடலாம். இன்னைக்கு பாருங்களேன், மனநோயாளிகள் என்று யாரை உலகம் கூறுகிறது என்றால், யாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் பேய் பிடித்ததாக சொல்லப்படுபவர்கள் அல்லது சூனியத்திற்கு இலக்காக்கப்பட்டவர்கள், ஜோசிய நம்பிக்கை உடையவர்கள், இவங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்த நம்பிக்கைகள் அற்றவர்களுக்கு மனநோய்கள் தோன்றுவதில்லை. என்ன காரணம் யோசித்திருக்கிறோமா? அடிப்படையில் மற்றவங்களுக்கு இந்த மனநோய் அதிகமாக ஏற்படவில்லை என்றால், இப்படி ஏற்படுகிறதே இவர்கள் யாராக இருப்பார்கள்? தவறான நம்பிக்கையில் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதுவெல்லாம் தவறு என்று உணர்ந்தவர்கள், அதிலிருந்து விலகி நிற்பவர்களுக்கு மனச்சிக்கல்கள் தோன்றுவதில்லை. இது உலகத்துல யதார்த்தமா நீங்க பார்க்கலாம். பேய் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இருக்குதா இல்லையாங்கிறது வேற சமாச்சாரம் வச்சுக்குவோம். இப்ப அந்த பேய்
அவனை நம்பியவன் மீது பாய்வதா பிடிப்பதா, அவனை நம்பாதவன் மீது பிடிக்கணுமா? நம்முடைய புரியுதா என்னுடைய கேள்வி? ஒரு நாத்திகன் இருக்கிறான், அவன் பேயை நம்ப மாட்டேங்கிறான்னு வச்சுக்குவான். ஒரு ஆத்திகன் பேய் இருப்பதாக நம்புகிறான். நம்புறதா சொல்றவனவே பிடிக்கணுமா இந்த பேய்? ஏண்டா என்னை நம்ப மாட்டேங்கிறேன்னு சொல்றவனை போய் பிடிக்கணுமா? ஆனால் என்ன நடக்கிறது? பேய் இருப்பதாக நம்புகிறவனையே அது பிடிக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், பேய் இருப்பதாக நம்புவதே ஒரு விதமான மனச்சிக்கல், உளவியல் கோளாறு அவர்களிடத்திலே இருக்கிறது என்று பொருள். நல்ல நேரம் பார்க்கிறவன், கெட்ட நேரம் பார்க்கிறவன், நல்ல நேரம் பார்க்கிறவன், கெட்ட நேரம் பார்க்கிறவன், பார்க்காதவன், இந்த ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல. அவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்தவனுக்கு நல்லதே மட்டும் நடந்து கொண்டிருக்கிறதா? அதெல்லாம் பார்க்காதவனுக்கு தீயதாகவே நடந்து கொண்டிருக்கிறதா? யோசித்திருக்கிறோமா என்னைக்காவது? அப்புறம் இந்த நம்பிக்கை தேவையா? ஜோசியக்காரன்ட்ட போறான், ஜோசியக்காரன்ட்ட போனா ஒண்ணுமே நடக்காதுங்க, அதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றவன் அவனுடைய வாழ்க்கையும் போற மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்குது. ஜோசியம் இருக்குது நம்புறான்ல, அங்க போறவன் அவனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இருக்குது இறக்கம் இருக்குது. அப்புறம் என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதை நம்புறதுனால ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கா? இல்லை, இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை என்றால், அப்படி நம்புகிறவர்களுக்கு இழப்புகள் தான் ஏற்படுகிறது என்று தெளிவாக தெரிந்து விட்டால் அப்புறம் ஏன் அதை போய் நம்பணும்? நம்ம அப்படி நம்புவதினால்தான் நமக்கு மனச்சிக்கல்கள் தோன்றுகிறது. இதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி நம்புவதினால்தான் மனச்சிக்கல்கள் தோன்றுகிறது. முதலாவதாக, பேய் இருக்கிறதா இல்லையா? பேய் இல்லைங்க. எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்ட பிறகு திரும்பி வரவே முடியாது. ஜுமர்னுடைய 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. ஒரு ஆன்மா, ஒரு உயிர் மரணிக்கும் பொழுது அந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஒருவர் மரணிக்கும் போது அல்லாஹ் அந்த உயிரை கைப்பற்றுகிறான். வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. சிலர்கள் ஆத்மாவை, உயிரை அப்படியே விட்டு விடுகிறான். சிலர்களை பிடிக்கிறான், தூக்கத்திலேயே சிலர் மௌத்தா போயிறாங்க, சிலர் காலையில எந்திரிக்கிறாங்க. இப்ப எவனையும் அல்லாஹ் மரணிக்க செய்வான், எவனையும் அல்லாஹ் மரணிக்காமல் அப்படியே விட்டு விடுவான். இப்ப யாருக்கெல்லாம் அல்லாஹ் மரணத்தை விதியாக்கி விட்டானோ அவன் திரும்பி வரவே முடியாது, எந்த ரூபத்திலும் வர முடியாது. இதுல ஒண்ணு வேடிக்கை தெரியுமா? நம்ம நாட்டு பேயெல்லாம் வெள்ளையா இருக்கும், நம்ம நாட்டு பேயெல்லாம். வெளிநாட்டு பேயெல்லாம் கருப்பா இருக்கும். எவ்வளவு மூட நம்பிக்கை பாருங்க. ஏன்னா நாம், அவர்கள் கருப்பை வெறுக்கிறார்கள், ஆகவே பேய்க்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு விடுறான். நம்ம வெள்ளையை வெறுத்தோம் ஒரு காலத்துல. வெள்ளைங்கிறது ஒரு நம்ம நிறத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நிறமாக இருந்தது, அதுக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டோம். ஆனா பேயை யாரும் பார்த்ததில்லை. பேய் பற்றி உண்டான பிரம்மையால் பேய் பிடித்ததாக சொல்கிறார்களே தவிர, உளறுகிறார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. பேய் ஒன்று எதுவுமே இல்லை. அல்லாஹுடைய மார்க்கம் பேயை நம்பக்கூடாது என்று தெளிவாக சொல்லி தந்துவிட்டது. அடுத்து என்ன? சூனியம். சூனியம் என்பது நம்பக்கூடாத ஒன்று. எப்படி செய்ய முடியுமா செய்ய முடியாதா என்பது குறித்து வேறு ஒரு அது தளத்திலே பேச வேண்டிய பேச்சு. இப்பொழுது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுல சூனியத்தினால் அல்லாஹ் நாடினாலே அன்று எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எச்சரித்து விட்டார்கள், அல்லாஹும் எச்சரித்து விட்டான். லா யதுர்ருஹும் இல்லா பிஇذنஹ். அல்லாஹ் நாடினாலே அன்றி யாருக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விட முடியாது. எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க, உனக்கு எப்படி தெரியும்?
இதுவெல்லாம் பிதற்றல்கள், கோமாளித்தனங்கள், விட்டுவிட வேண்டும். அதுபோன்று ஜோசியக்காரனிடம் போவது, அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? இன்னமல் கைப், எல்லா மறைவான ரகசியங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரமே. இந்த உலகில் யாரும் ரகசியங்களை அறிந்தவர்கள் அல்ல. வருங்காலம் பற்றி உண்டான எந்த அறிவும் யாருக்கு இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் அறிகிறான். பல்வேறு வசனங்கள் சொல்லியாக வேண்டும். இப்ப ஒரு முஸ்லிம் என்ன வரணும்? எந்த நம்பிக்கைக்கு வரணும்? ஜோசியம் பொய், பித்தலாட்டம், ஏமாற்று வேலை, தந்திர வேலை என்ற முடிவுக்கு வந்துடணும். சரி, இது போன்ற நம்பிக்கைகளில் இருப்பவர்கள் பெரும்பாலும் தட்டு, தாயத்து, அதை ஊதிக்கிறது, இதை ஊதிக்கிறது என்றெல்லாம் அந்த நம்பிக்கைக்கும் போகிறார்கள். அதுவும் ஒரு போன்று எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனளிக்கப் போவதில்லை. அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எச்சரித்திருக்கிறார்கள். தாயத்துக்களை தொங்க விட்டு கொண்டு அலைபவர்கள், அவர்களை குறித்து அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையை எப்படி செய்கிறார்கள் என்று கேளுங்கள். அத்தியரத்து ஷிர்குன், சகுனம் பார்ப்பது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அதே போன்று மன் தஅல்லக தமீமத்தன், யார் தாயத்துகளை கட்டி தொங்க விட்டுக் கொள்கிறார்களோ அல்லது கையிலே இடுப்பிலே கட்டி கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இணை வைப்பவர்கள் என்று அல்லாஹ் உடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற தீய மூட நம்பிக்கைகளில் இருந்து வெளிவர வேண்டும். வெளிவந்துட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் இந்த மனசுல சிக்கல்கள் குறைஞ்சிரும். இந்த சிக்கல் இருக்காது. வேறு வகையான முன்னர் பார்த்தோம் அல்லவா, கிட்டத்தட்ட 7-8 வகையான சிக்கல்கள். நோயினால், தாழ்வு மனப்பான்மையால், பொருளாதாரத்தால், உறவினர்களால், இது போன்று பார்த்தோம் அல்லவா. இந்த சிக்கல் வரலாம், இதெல்லாம் ஈஸியா கடந்து வந்துடலாம். ஆனா இந்த நம்பிக்கைக்கு, தீய நம்பிக்கைகளுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு ஒருவன் சென்று விட்டால் அதிலிருந்து மீள்வது, அவனுடைய மனதை காப்பாற்றுவது பெரும் கஷ்டமாகி போய்விடும் என்பதை கவனத்தில் கொண்டு உங்களுடைய மன வளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாஹிதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 20க்கான கேள்வி. கயிறு, தாயத்து, சகுனம், ஜோசியம் இவைகள் எந்த வகையான பாவம்? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைரோஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்.